வச்சாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே கேட்டில் ஒரு ஸ்கூல் பேர் நல்ல காலம் 4 பேரோட போயிட்டான். இல்லைன்னா மொத்த பிள்ளைகளும் போயிருக்கும். என்ன செய்ய முடியும்? தாய் தப்பனுடைய நிலைமையை பாருங்க. ஒரே வீட்டுல அக்காவும் தம்பி 2 போச்சு. அவங்க எவ்வளவு வேதனை போடுவாங்க பாருங்க. அவங்க சிந்திப்பாங்கல்ல, ஐயோ நாளைக்கு நமக்கு யாருக்கா கஞ்சி ஊத்துறது, நமக்கு என்ன நிலைமை, நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திமிரு மேட்டிமை அகந்தை எல்லாம் பண்றோம். ஊழியக்காரன் திமிரா பேசுறது, ஊழியக்காரன் நம்ம இந்த கீரை கடைவாங்க அந்த மாதிரி சட்டின்னு நினைச்சுக்கிறது நினைக்கூடாது. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் இது ஏன் சொல்ல, என் ஊழியம், என் விசுவாசி, நான் சொல்லதான் கேட்கணும். இன்னொருத்த உபதேசத்துக்கு கேட்டு வரக்கூடாது. தாமஸ் பாஸ்டர் சொன்னாங்க. அல்ல பையன் அநேகர் எழுப்பியிருக்காங்க. பாத்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு 2 பேரு அவன் காரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேல காரு. 2 பேரும் ஒரு இடத்துல பேசுறதுக்கு ஒரு ரூம் போட்டுருக்கானுங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டுருக்கான் பேசுறதுக்கு. 2 காரும் வருது, அப்படியே மின்னுங்குது கார்ல உள்ள பெயிண்ட். வெளிநாட்டுக்காரலாம் உள்நாட்டுக்காரன் வாங்குவான், பணம் அனுப்பி கொடுத்தோம் நம்ம தான். அதனாலதான் மோகன்சி லாசஸையோ அந்த அந்த பாட்டு நகர்லையோ இவங்களெல்லாம் பத்தி நம்ம பேசும்போது என்ன சொல்றது, ஐயோ ஊழியக்காரரை பத்தி குறைச்சி பேசுறாங்க, அவனையும் அவங்க அப்பனை பத்தியும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க எந்த கோடிக்காரக்காரன் பணம் வச்சிருக்கோம்? யாருன்னா கண்டிப்பா எல்லாரையும் தாங்குவேன். என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும். அவனை மாதிரி பிச்சைக்கார பையன் ஊர் பணத்தை வாங்கி தின்னுட்டு நட்சத்திர ஊழியர் அன்னைக்கெல்லாம் டிவியில பாத்தீங்கன்னா பார்த்தா மண்டை மொட்டை அடிச்சிட்டான், மீசையை எடுத்துட்டான், தாடியை மட்டும் வச்சுக்கிட்டு ஷூ நல்ல ஷூ வெள்ளை பொண்ணு ஷூ வெள்ளை ஷூ போட்டு பாக்கெட் ஓடி கழிச்சுக்கிட்டான். பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா அங்க ஓடவும் கொடியாரும் இதை உட்காந்து கேட்கிறாரு. அதனால உண்மையான உபதேசத்தை கேட்கணும். நன்றிக்கு வர காமிச்சேன், டவுசர் போட்டுக்கிட்டு அந்த டவுசருக்கு மேல முட்டுக்காலுக்கு மேல 2 இடத்துலயும் கிழிச்சு விட்டுருக்கான். கிழிச்சு விட்டு பசங்க அதை உட்காந்து கேட்கிறாரு, சிரிக்கிறாரு. அதான் சொல்றேன், காலம் கடைசி, இனி காலம். வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரம் வாசிங்க, நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன், நீங்க கேட்டுதான் ஆகணும். ஒரு காரியத்தையும் செய்யார். ஊழியக்காரனுக்கு எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாம அவர் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. ஏன்னா இப்பதான் அந்த நிலைமை எனக்கு வருது. நீங்க இந்த சபையில எத்தனை பேர் நேரத்துல அந்த சபைக்கு வந்து இந்த இடத்த கிளீன் பண்ணி இந்த பாயெல்லாம் வச்சிருக்கீங்க? சொல்லுங்க பாருங்க. யாருமே கிடையாது நம்ம சபையில இது வரைக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். தமிழ்நாட்டிலுமே பாருங்க, சர்ச்சை கூட்டுறதுக்கு ஒரு ஆளு, பாய் விரிக்கிறதுக்கு ஒரு ஆளு, மைக்கு ஏக்கெல்லாம் எடுத்து பாஸ்ட் செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆளு. அவங்க பாஸ்ட் பிரசங்கம் மட்டும்தான் நினைச்சுவாரு, எல்லா வேலையும் செய்வாங்க. நம்ம சபையில ஒண்ணுமே கிடையாது, வர்றதே லேட்டு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே முடியல. ஆளாளுக்கு ஒரு வேலையில என்ன செய்யணும். சபை இது ஒரு குடும்பம். கொஞ்ச நேரத்துல வாலி பிள்ளைங்களாம் ஏதாச்சும் ஒரு வேலை என்ன செய்யலாம். வயசானவங்களை விடுங்க, வாலி பிள்ளைங்களாம் ஏதாச்சும் என்ன செய்யணும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இந்த சர்ச்சையெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாமே என்ன செய்யணும். அந்த மாதிரி பழக்கம் நம்ம சபையில ஏன் தெரியுமா? நம்ம சபை கௌரவ சபை. அப்படியே நீட்டா அப்படியே உட்காந்து மெசேஜ் கேட்டுட்டு அப்படியே பந்தாவை போற சபை நம்ம சபை. வேணா பந்தா சபைக்கு போய் பாருங்க, நிலைமையில உங்களுக்கு தெரியும். நான் தாமஸ் பாஸ்டர் தெளிவா பிரசங்கம் பண்ணார். கரெக்டான உபதேசத்தை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அந்த உபதேசத்தை கேட்கக்கூடாது. போன கையில இருக்குன்னு கண்டமே உபதேசத்தை கேட்டு கண்டமே இதெல்லாம் ப்ரோக்ராம் நம்ம போன் நினைச்ச கூடாது, ஓடக்கூடாது. உங்களுக்கு தெரிய மாட்டேங்க, எத்தனை நேரம் சொல்லிட்டேன். அப்ப எங்க உபதேசத்தை நீங்க கேட்கறான்னு அர்த்தம். நீங்க குரூப்ல வேற ஒரு பாஸ்டர் போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களை இருந்து அவன் தான் பெரிய ஆளுன்னு அர்த்தம். நாங்க அவனை எப்படி பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். முதல்ல நம்ம சபையில படிக்க வேண்டிய விஷயம் தான். நீ ஒரு படி முன்னேறணுமா,
உன் ஊழியக்காரனை உன் அசிஸ்டன்ட் ஊழியக்காரனை உயர்த்தி விடு. இவன் போய் பல இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யட்டும் சொல்லட்டும். நீ எவன் உபதேசத்தைய போன்ல போட்டு விடுற? அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பிரதேசம் பண்ண ஒரு ஊழியக்காரனா செப்ட் கக்கூஸ் இருக்காதுன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டா அது போன உடனே அது என்ன செய்யுது ஓபன் ஆகுது. அதை போட்டு விடுறான் என் குரூப்ல நம்ம சபையில. நான் காட்டினேன் இவட்ட தெரியுமா அது இவன் கிறிஸ்தவன். உனக்கு டாய்லெட் தான் பெருசா உனக்கு ஒரு வசனத்தை போடு உனக்கு அறிவு வரும். வெக்கமா இல்லையா? ஒரு சேட்டஸையும் மூஞ்சியும் முகரையும் உனக்கே அறிவே கிடையாது. வேண்டாதவன் நீ என்ன செய்யற குரூப்ல போடுற. இதான் நாங்க பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கணுமாக்கும். தேவையில்லாத காரியங்களை சபையில யாரும் செய்யாதீங்க. நல்லதுக்கு சொல்றேன். அதெல்லாம் சாபம். எங்களோட ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்துல எவனுமே கிடையாது பிரசங்கிக்கிறதுக்கு. நான் சொல்றேன் நம்ம சபையை மாதிரி எவனும் பிரசங்கிக்கிறதுக்கு எந்த ஊழியர்களும் கிடையாது. அப்படி ஒரு பிரசங்கிக்கிறானா அவனை கொண்டு வாங்க. நீ கேட்டீங்களா 3 பேருக்குள்ள வார்த்தை கேட்டீங்களா இல்லையா? இதாமா பிரசங்கம். அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு 2 வார்த்தை சொல்றதுக்கு அவன் என்ன செய்வான்? 15 நிமிஷம் வந்து பிரசங்கம் பண்ணுவான். இதுக்கு அவனை சோடிச்சு சிங்காரிச்சு அவன் ஆட்டமும் பாட்டமும். இதுதான் நம்ம ஜனங்களுக்கு என்ன செய்யுது பிடிக்குது. நேர்மையான ஊழியம் யாருக்கு பிடிக்கல? நேர்மையான காரியத்தை நீங்க செய்யும். எவனுடைய மெசேஜும் என்ன செய்யக்கூடாது குரூப்ல வரக்கூடாது. நான் சொல்றது கேட்டு அவன் சபையினுடைய தலைமை போதகர். எவனுடைய மெசேஜும் கேட்கக்கூடாது யாரும். நம்ம மெசேஜ் போட்டு விடு 10 பேர் கேட்கட்டும். யூடியூப்ல போட்டு விடு நம்ம மெசேஜ் அநேகர் கேட்கட்டும். கண்ண பெயர் கூட வார்த்தை என்ன செய்யக்கூடாது. நம்ம அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். எந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவன் எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எவனை பத்தியும் தேவையில்லை. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். நீ அவன் மெசேஜ் கேட்டு நீ தெரிந்துடா இருந்தா அப்ப நீ யாரு? நீ யாரு? அப்ப எங்க மெசேஜ் உனக்கு என்ன செய்யல பிடிக்கல. யாரும் குரூப்ல போடாதீங்க தயவுசெய்து.